ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். கோஸ் பம்ப் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வீடு கட்ட தவறியவர்கள் நிதியுதவியை திரும்ப செலுத்தினால் வட்டி தள்ளுபடி செய்யப்படும். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் நிதியுதவி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. மின்சார பேருந்து பணிமனை முன்பு பேருந்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். சம வேலைக்கு சம ஊதியம், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தல். பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த முன் வர வேண்டும். சர்வதேச எரிபொருள் தட்டுப்பாட்டை இணைந்து எதிர்கொள்ள ஒத்துழைக்குமாறு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை. அமைச்சர் நமச்சிவாயம் டெல்லியில் முகாம். மத்திய அமைச்சரை சந்தித்து முக்கிய இலாக்காக்களை பெறுவது குறித்து ஆலோசனை என தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்று வீடு கட்ட தவறிய பயனாளிகள் நிதியுதவியை திரும்ப செலுத்தினால் வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள வீடற்ற ஏழை மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வீடு கட்டும் திட்டம் 2003-2004 நிதியாண்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் நகரம் மற்றும் கிராம அமைப்பு துறையால் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் நிதியுதவி கட்டுமான நிலைகளின் அடிப்படையில் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திட்ட விதிகளின்படி நிதியுதவி பெற்று வீடு கட்ட தவறும் பயனாளிகள் அவர்கள் பெற்ற நிதியுதவியை வட்டியுடன் திரும்பி செலுத்தினால் அவர்களின் நில பத்திரம் மற்றும் பட்டாவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இந்நிலையில் இதுகுறித்து செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் நிதியுதவி பெற்ற பயனாளிகள் சிலர் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இயலாமலும் கல்வீட்டினை நிறைவு செய்யாமல் உள்ளனர் என்றும் அவர்கள் அளித்த உறுதிமொழியின்படி பெறப்பட்ட முழு நிதி உதவி தொகையை வட்டியுடன் திரும்ப செலுத்த இயலாமையால் அவர்களின் நிலப்பத்திரம், பட்டாவை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் இதனால் அவர்கள் வேறு கடன் பெற முடியாமல் அவதியடைந்து வரும் நிலையில் தற்போது அந்த பயனாளிகளின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் பெற்ற நிதியுதவி தொகையுடன் 3000 ரூபாய் அபராத தொகையையும் சேர்த்து எந்தவித வட்டியும் இன்றி அரசிடம் செலுத்தி அவர்களின் நிலப்பத்திரம், பட்டாவை திரும்ப பெற ஒரு வாய்ப்பு வழங்க அரசு முன் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வீடுகளை கட்ட தவறிய பயனாளிகள் இந்த ஆணை வெளியிடப்பட்ட தேதியில் இருந்து 6 மாத காலத்திற்குள் முழு நிதி உதவி தொகையையும் அபராத தொகையான 3000 ரூபாயுடன் சேர்த்து ஒரே தவணையாக திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் இந்த காலக்கெடுவிற்குள் மானிய தொகையை திருப்பி செலுத்த தவறும் பட்சத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வட்டி விகிதத்துடன் சேர்த்து மானிய தொகையை வசூலிக்கும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பிஆர்டிசி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் அண்ணா சாலையில் உள்ள தனியார் நிறுவன மின்சார பேருந்து டிப்போவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான மின்சார பேருந்துகள் தனியார் நிறுவனம் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது. இங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் தங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். மத்திய அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமான மாதம் 26,000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும் பணியின் போது ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் முழுமையான இன்சூரன்ஸ் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 21ஆம் தேதி மாலை மலை அடிகள் சாலையில் உள்ள மின்சார பேருந்து பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். மேலும் இதில் கௌரவ தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் வீரமுத்து, செயலாளர் சுரேஷ், கந்தன் மற்றும் நிர்வாகிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் நலத்துறையே வஞ்சிக்காதே. தொழிலாளரை
மின் பேருந்து பணிமனை சார்பிலே பணியாற்றுகின்ற 60க்கும் மேற்பட்ட நடத்துனர் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த நிர்வாகம் விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. சீருடை வழங்க மறுக்கிறது. 16 மணி நேர வேலையை 18 மணி நேரமாக புரிந்து கொண்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பது கிடையாது. வாராந்தர விடுமுறையை கொடுப்பது கிடையாது. 26,000 சம்பளத்தை முழுமையாக வழங்குவது கிடையாது. காப்பீட்டு உரிமையை வழங்குவது கிடையாது. அடையாள அட்டை வழங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பயமுறுத்தி புதிய ஓட்டுகளை வைப்பதற்கு இந்த நிர்வாகம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் கேட்கின்ற வகையில் இன்றைய தினம் அடையாள நுழைவு வாயில் போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டமானது தொடரும் என்பது இந்த தொழிலாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு அனைத்து அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் சிறிய அளவிலான கூட்டங்கள் நடத்துவது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த முன்வர வேண்டும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுச்சேரி அரசு பல்வேறு எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் தலைமையில் அனைத்து செயலர்களுடன் காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்ட கூட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் எரிபொருள் மற்றும் வளங்களின் சிக்கனமான மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த துறைவாரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் போது வாகன பேரணிகள், வாகன ஊர்வலங்கள் மற்றும் பெரிய அளவிலான வாகன அணிவகுப்புகளை தவிர்க்குமாறு அரசியல் அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அலங்கார மின்விளக்குகள், பிளக்ஸ், பேனர்கள் மற்றும் டீசல் ஜெனரேட்டர் பயன்பாட்டை இயன்றவரை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் அனைத்து அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் எளிமையான, ஆடம்பரமற்ற மற்றும் சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்துதல் மற்றும் பொது போக்குவரத்துகளான பேருந்து மற்றும் ரயில் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் அரசின் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டெல்லியில் முகாமிட்டுள்ள அமைச்சர் நமச்சிவாயம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றன. இதனையடுத்து முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் புதுவை மாநிலத்திற்கு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க பாரதிய ஜனதா தன்னிச்சையாக முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தங்களிடம் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர், ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளனர் என்பதால் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 2 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு அவர் மே 21ஆம் தேதி இரவு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து மே 22ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன், அமைப்பு செயலர் சந்தோஷ், மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, அர்ஜுன் ராம் மெக்வால் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அவர் புதுவையில் பாரதிய ஜனதாவிற்கு மேலும் ஒரு அமைச்சர் நியமிப்பது, முக்கிய இலாக்காக்களை பெறுவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே GNS ராஜசேகரன் சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோ சார்லஸ் மார்டின் ஆகியோரும் தங்களுக்கு அமைச்சர் பதவி பெற வேண்டியும், காலாப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கல்யாண சுந்தரம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெறும் நோக்கிலும் டெல்லியில் முகாமிட்டு இருப்பது புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருகிற 31ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த உயர்நிலை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு சார்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் காட்சிக்கூடம் உதவியாளர் பணிக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை தேர்வு வருகிற 31ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் 59 மையங்களில் நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மே 22ஆம் தேதி பகல் 12 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் புதுச்சேரி அரசு சார்பு செயலாளர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கல்வி நிறுவன வாகனங்களை தணிக்கை செய்யும் சிறப்பு முகாம் வருகிற 30 மற்றும் 31ஆம் தேதி நடைபெறுகிறது.
பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் கல்வி நிறுவன வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான சிறப்பு முகாம் புதுவை மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி முனையத்தில் வருகிற 30 மற்றும் 31ஆம் தேதி அளவில் நடைபெறுகிறது. இந்த முகாமில் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் 900 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. மேலும் இதற்காக போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாமில் வாகனங்களின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பெர்மிட், புதுப்பிக்கப்பட்ட முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, ஜன்னல்களில் கடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS கருவி, புகையில்லா சான்றிதழ் ஆகியவை ஆய்வு செய்யப்படும். இந்த சிறப்பு முகாமில் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், மாணவர்களின் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து துறை இந்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போக்குவரத்து துறை செயற்பொறியாளர் சீதா ராமராஜு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 24ஆம் தேதி 7 மையங்களில் நடைபெறவுள்ள சிவில் சர்வீஸ் தேர்வை 2239 பேர் எழுதுகின்றனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் 2026ஆம் ஆண்டிற்கான சிவில் சர்வீசஸ் தேர்வுகள் நாடு முழுவதும் வருகிற 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் புதுச்சேரியில் 7 மையங்களில் இந்த தேர்வு காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை 2 பிரிவுகளாக நடைபெறவுள்ளது. இதற்காக புதுச்சேரியில் லபோர்த் வீதி திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி, லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி, லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் முதுகலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆகிய 7 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரியில் இந்த தேர்வை எழுத 2239 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தேர்வர்கள் வசதிக்காக தேர்வு மையங்களுக்கு அன்றைய தினம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து காலை 8 மணிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் மூடப்படும் என்றும், அதன் பின்னர் வருபவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் தேர்வு எழுத தேர்வு மையத்தின் தரைதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்வர்கள் ஃபைல்கள், செல்போன், டிஜிட்டல் கடிகாரம் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை எனவும், இந்த அறிவுறுத்தல்களை மீறினால் எதிர்காலத்தில் இந்த தேர்வுகளை எழுத முடியாது என்றும், காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுவை பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுவை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டில் முதுகலை மற்றும் முதுகலை பட்டய படிப்புகளில் சேர்வதற்கான இணைய வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சூரிய வீடு மின்சார திட்டத்தில் 30,000 ரூபாய் கூடுதல் மானியம் வழங்க புதுவை மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைப்பதற்கு 78,000 ரூபாய் வரை மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும் இனி சோலார் பேனல் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெற உள்ள பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக முதல் 13,000 ரூபாய், பயனாளிகளுக்கு 30,000 ரூபாய் வரை வழங்க புதுவை அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தங்களின் சோலார் வெண்டரிடமோ அல்லது மின்துறை நிர்வாக பொறியாளர் தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்து வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை மற்றும் ஆதார் அட்டை ஆகிய ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுவை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் கனியமுதன் கூறியுள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் புதிதாக சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரிப்பதுடன் அனல் காற்றும் வீசுவதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. காலை 7 மணி முதலே சூரியன் சுட்டெரிக்க தொடங்கிவிடும் நிலையில் மதிய வேளையில் உச்சபட்ச வெப்பநிலையில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் வெளியில் செல்வோரும் அலுவலகம், வியாபாரத்திற்கு செல்பவர்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா பயணிகளும் வெளியில் செல்வதை தவிர்த்து ஹோட்டல் அறைகளிலேயே முடங்கியுள்ளனர். மேலும் வாகன ஓட்டிகளும் கொளுத்தும் வெயிலால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
இதன் காரணமாக பெரும்பாலானோர் பகல் நேரத்தில் குறிப்பாக மதிய வேளையில் வெளியே செல்வதை தவிர்த்து வருகின்றனர். சமீப காலமாக அவ்வப்போது மழை பெய்தாலும் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டி கொளுத்தி வருகிறது. இதோடு அனல் காற்றும் வீசுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக சாலைகளில் குறைவான எண்ணிக்கையிலேயே வாகனங்கள் செல்வதையும் காண முடிகிறது. பகுதி நேர வேலை மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி வாலிபரிடம் 2.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் பகுதியை சேர்ந்த வாலிபரின் செல்போன் எண்ணிற்கு வந்திருந்த ஒரு குறுஞ்செய்தியில் பகுதி நேர வேலை மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்துள்ளது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கவே தொடர்ந்து எதிர்முனையில் பேசியவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். இதனையடுத்து அவரது வங்கிக் கணக்கில் 150 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் சிறிது முதலீடு செய்து பகுதி நேர வேலை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறியதை தொடர்ந்து அவர் பல்வேறு தவணைகளாக 2,50,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்த போது அது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் புதுச்சேரி சாரத்தை சேர்ந்தவர் 38,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் 2,000 ரூபாயும், உப்பளம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் 24,000 ரூபாயும் ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்துள்ளனர். மே 20ஆம் தேதி ஒரே நாளில் 4 பேரிடம் 3,14,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,620 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,890 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.